இந்த வீடியோல அண்டர் 25K ஒரு போன் வாங்க போறீங்களா? உங்களுக்கு இப்போதைக்கு பெஸ்டா தெரியுது ஒரு ரெண்டு போன்ஸா இருக்கும். ஒன்னு மோட்டோரோலாவோட H50 Fusion இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு OnePlusஓட Nord CE4. இந்த ரெண்டு போனுமே அண்டர் 25K தான் இருக்கு. இது ரெண்டுல எது பெஸ்ட், யார் எந்த போனை வாங்கலாம் அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி அண்ட் டிசைன். பில்டுன்னு பார்க்கும்போது மோட்டோலா அவங்களோட ட்ரெடிஷனலா அந்த லெதர் பேக்கே போயிட்டாங்க. அங்க லெதர் பினிஷிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வெயிட் பத்தி பேசிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், 178 கிராம். திக்னஸ்மே கம்மி, 7.8 mm. கேர்வியான பேனலா இருக்கனால இன்ஹேண்ட் ஃபீல் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கம்மிங் டு ஒன் பிளஸ்னு பார்க்கும்போது இவங்க வந்து பிளாஸ்டிக் பேனல் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. வெயிட் கொஞ்சம் அதிகம், 185 கிராம் இருக்கு. திக்னஸ் வந்து 8.8 mm வந்து இருக்கு. அதுக்கு ஒரு ரீசனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி தான் ஒன் பிளஸ்ல இருக்கு. ஃபிளாட் டிஸ்பிளே தான் இருக்கு. அப்படியே மோட்டோலாக்கு ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு லெதர் ஃபீல் பிடிக்கும்னா நீங்க மோட்டோல வந்து போலாம். அப்படி இல்லைன்னா ஒன் பிளஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லுவேன். மற்றபடி உங்களுக்கு ரெண்டு போன்ஸ்லயுமே பெரிய பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கு. நமக்கு மோட்டோல IP68 கொடுத்துருக்காங்க. ஒன் பிளஸ்ல ரெகுலர் IP54 தான். ஸோ மோட்டோல இன்னும் கொஞ்சம் வாட்டர் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். நீங்க மழையிலே நினைஞ்சாலும் பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்காது. பட் ஒன் பிளஸ்ல கவுண்டர் பண்ண IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப நிறைய பேருக்கு அது வந்து பிடிச்சிருக்கு. அது மோட்டோல வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பட் எனக்கு இங்க மோட்டோ H50 அட்வான்டேஜஸ் தான் வந்து பிடிச்சிருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா அது IP68 ரேட்டிங், அது லெதர் பினிஷிங். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்பிளே, ரெண்டு போன்லயுமே ஒரு சூப்பரான டிஸ்பிளேஸ் இருக்கு. அண்ட் ரெண்டுமே ஒரு ஆப்போசிட்டான டிஸ்பிளே தான். ஒன்னு பிளாட் டிஸ்பிளே, இன்னொன்னு கர்வ் டிஸ்பிளே. உங்களுக்கு எது பிடிக்குங்கிறத சூஸ் பண்ணீங்கன்னா அந்த டிஸ்பிளே நீங்க சூஸ் பண்ணலாம். கேர்வியான டிஸ்பிளேக்கும் அட்வான்டேஜ் இருக்கு, பிளாட் டிஸ்பிளேக்கும் அட்வான்டேஜ் இருக்கு. கேமிங்னு பாத்தீங்கன்னா பிளாட் டிஸ்பிளே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது நம்ம கர்வ் பேனல் நல்லா இருக்கும். ஸோ நீங்க கேமிங் அதிகமா பண்ணுவீங்கன்னா அப்படின்னா ஒன் பிளஸ் போடுறது நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இல்ல ரெகுலர் யூஸ்னா நமக்கு மோட்டோ போடுறதும் யூசஸ் இருக்கு. டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா மோட்டோ H50 Proல பாத்தீங்கன்னா நமக்கு 6.67 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன், 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட், 1600 nitsக்கான பீக் பிரைட்னஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன் பிளஸ்னு பார்க்கும்போது சிமிலர் அதே சைஸ் தான், AMOLED டிஸ்பிளே தான், ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் தான். பட் 120 Hzக்கான ரெஃப்ரெஷிங் ரேட், இதுவுமே ஒரு ஹையர் ரெஃப்ரெஷிங் ரேட் தான். அது போக 1100 nitsக்கான பீக் பிரைட்னஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுதுமே பஞ்ச் ஹோல் இருக்கு, ரெண்டுதுமே பெசில்ஸ் கம்மியா இருக்கு. பட் ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது மோட்டோல தான். காரணம் கேட்டீங்கன்னா அந்த டிஸ்பிளே கர்வ் ஆகிறதுனால. ஸோ ஓவராலா ரெண்டு போன்ஸுமே ஒரு நல்ல டிஸ்பிளே இருந்தாலும் மோட்டோலாக்கு டிஸ்பிளே அட்வான்டேஜஸ் இருக்கு. அது போக ரெண்டு போன்லயுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஸோ மல்டிமீடியாவுக்கு ரெண்டு போனும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க இங்க வந்து கேமிங் வந்து நிறைய பிளே பண்ணுவேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ டிஸ்பிளே பாக்குறீங்கன்னா நீங்க நாட் போறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்படி இல்லை நான் மூவிஸ் தான் ரொம்ப அதிகமா கன்சியூம் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு மோட்டோவோட டிஸ்பிளே ரொம்ப பெட்டரா வந்து தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசர் தான். ப்ராசர்னு பார்க்கும்போது நான் முன்னாடியே கேமிங்னு சொல்லும் போதே நாட் பக்கம் தான் போனேன். அப்படின்னா ப்ராசரும் கேமிங்ல நாட் பெட்டரா வந்திருக்கு. ஸோ நமக்கு டெக்னிக்கல்னு பாத்தீங்கன்னா Nord CE4ல வந்து ஸ்னாப்டிராகன்ல 7 Gen 3 வந்திருக்கு. மோட்டோல பாத்தீங்கன்னா 7S Gen 2 இருக்கு. ரெண்டுமே 4 nanometer, ரெண்டுமே ஸ்னாப்டிராகன் ப்ராசர், ரெண்டுமே TSMC மேனுஃபேக்சரிங், ரெண்டுமே தெர்மல் எஃபிஷியன்டா இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் ஹீட் வந்து ஆகாது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப்செட் தான். பட் இது ரெண்டுல எது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்னாப்டிராகன் 7S Gen 2 அது வந்து ஒரு 6.5 லட்சம் வந்து வருது. ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 பாத்தீங்கன்னா 8.5 lakh அந்த மாதிரி வந்து வருது. ஸோ கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா Nord CE4 தான் பெட்டரா வந்திருக்கும். குறிப்பா சொல்லணும்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெட்டரா வந்திருக்கும். மற்றபடி நமக்கு CPU இருந்தாலும் சரி, பேட்டரி எஃபிஷியன்டா இருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் ஈக்குவலா பெர்ஃபார்ம் வந்து பண்ணும். பட் உங்களுக்கு கேமிங் இம்பார்ட்டன்ட்னா கண்டிப்பா நீங்க Nord CE4 தான் சூஸ் பண்ணும். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கிறது தான். மற்றபடி ரெண்டு போன்ஸுமே நல்லா ஸ்டேபிளான ப்ராசர் தான். ரெகுலர் யூஸ்க்கு ரெண்டுமே வந்து நல்லா இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி கேமிங் உங்களுக்கு அதிகமா நீங்க பிளே பண்ணுவீங்கன்னா மட்டும் நாடு வந்து போங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டு போன்ஸோட பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு வந்து சூப்பரா தெரியும். நெக்ஸ்ட் கேமரான்னு பார்க்கும்போது ரெண்டு போன்ஸுக்கும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. Nord CE4னு பார்க்கும்போது பிரைமரி 50 மெகா பிக்சல் சோனியோட லிட்டா 600 OIS வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து சப்போர்ட்டிங் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கு, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்திருக்கு. இந்த சோனி லிட்டா 600 நம்ம ஆல்ரெடி ரியல்மியோட ஒரு சில போன்ஸ் வந்து பார்த்திருப்போம். சோனியோட இந்த லிட்டா சீரிஸ் சென்சர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு. டே லைட்லயும் சரி, நமக்கு லோ லைட்லயும் சரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி கேப்பபிள்னு பார்க்கும்போது நாடால ரியர் கேமரால 4K 30 fps ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பட் செல்ஃபில 1080p மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது வந்து ஒரு நெகட்டிவ் தான். மற்றபடி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. அது போக நமக்கு மோட்டோலான்னு பாத்தீங்கன்னா இங்கேயுமே 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் தான், இங்கேயுமே சோனி சென்சார் தான், OIS இருக்கு. பட் இங்க சென்சார் வந்து வேற சோனி லிட்டா 700C அப்படிங்கிற ஒரு சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. அது போக 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், இதுல மேக்ரோவும் ஷூட் பண்ணிக்க முடியும். அது போக 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, செல்ஃபிலையும் 4K ரெக்கார்ட் பண்ண முடியும், ரியர்லயும் 4K ரெக்கார்ட் பண்ண முடியும். இது மோட்டோக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நாட கம்பேர் பண்ணும்போது மோட்டோ கொஞ்சம் பெஸ்டா வந்து தெரியும். உங்களுக்கு கேமரா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னா நீங்க மோட்டோல போறது கொஞ்சம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ரெண்டு போன்ஸோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது மோட்டோலா கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட். அதுக்கு அவங்க பேர் மாத்தி இப்ப ஹலோ யூஏ அந்த மாதிரி வச்சிருக்காங்க. பட் அதனால அது ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் தான். 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் 3 இயர்ஸ்க்கான மேஜர் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்றாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ். கொஞ்சம் ஸ்லோவா பண்ணாலும் கரெக்டா பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கறேன். ஓவரால் அங்கேயுமே ஃபீச்சர் நிறைய மோட்டோல வந்து கொடுத்துருக்காங்க.
இதுவே நாடுன்னு பார்க்கும்போது அவங்களோட ஆக்சிஜன் ஓஎஸோட வந்து ரன் ஆக போகுது. Android 14 தான் ரெண்டு போன்ஸுமே. இங்க வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது 3 வருஷமும், மேஜர் அப்டேட் 2 வருஷமும், மோட்டோலாவை கம்பேர் பண்ணும்போது 1 இயர் கம்மியா வந்துறாங்க. மற்றபடி என்னைய பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எந்த போனை சூஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பா மோட்டோலா. ஏன்னா எனக்கு எப்பவுமே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் வந்து பிடிக்கும். உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு எந்த பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரெண்டு போன்ஸோட பேட்டரின்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஹை கெபாசிட்டி பேட்டரி தான். நாட் CE4ல 5500 mAh பேட்டரி, 100 வாட்கான ஃபாஸ்டிங் சப்போர்ட்டும் இருக்கு. இதுவே நம்ம மோட்டோன்னு பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரியும் 68 வாட்கான ஃபாஸ்டிங் சப்போர்ட்டும் இருக்கு. ரெண்டு போன்ஸ்ல பேட்டரின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கும். பட் நாட்ல அந்த எக்ஸ்ட்ரா கெபாசிட்டி பேட்டரி இருக்கு. அது போக நமக்கு வந்து அங்க ஒரு 144 ஹெர்ட்ஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ அதை கம்பேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வந்து பேட்டரி பெட்டரா இருக்கும். பட் ரெண்டு போன்ஸுமே ஒன் டே பேட்டரி பேக்கப் வந்து கிடைச்சிடும். சார்ஜிங் ஸ்பீட் நாட் பெட்டரா இருக்கும். பட் ஆனாலும் ரெண்டுமே ஒரு ஃபாஸ்டான சார்ஜிங் தான். இதுல பெரிய வித்தியாசம் வந்து இல்லை. நெக்ஸ்ட் ரெண்டு போன்ஸ் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே 2 வேரியன்ட்ஸ் வந்திருக்கு. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் அண்ட் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்திருக்கு. நமக்கு நாட்ல வந்து நாட் DDR UFS 3.1 DDR4X இருக்கு. பட் மோட்டோல UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. அது ஸ்லைட்லி நமக்கு ஸ்டோரேஜ்ல ஒரு கம்மி. மற்றபடி ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் பிரைசிங்னு பார்க்கும்போது கண்டிப்பா மோட்டோ கொஞ்சம் கம்மியா லான்ச் பண்ணிருக்காங்க. 8 128 23,000 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 12 256 25,000. பட் நாடோட பேஸ் ரெண்டே 25,000. 8 128 அண்ட் டாப் வேரியன்ட் 27,000. மோட்டோவை கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு 2,000 அதிகமாக லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுல எது பெஸ்ட் போன், யார் எந்த போனை சூஸ் பண்ணலாம்? சிம்பிளா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு நான் கேமிங் வந்து கொஞ்சம் அதிகமா ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நாட் CE4 தான் சூஸ் பண்ணும். வேரியன்ட் பேஸ்ட் ஆன் உங்களோட நீட்ஸ் தான். நீங்க 8 128 வாங்கிக்கலாம், இல்லை 12 256 வாங்கலாம், அதுல ப்ராப்ளம் இருக்காது. இதுவே மோட்டோலோட அட்வான்டேஜஸ்னு பாத்தீங்கன்னா IP68 ரேட்டிங் இருக்கு, ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல பில் குவாலிட்டி வந்திருக்கு, ஓவரலா ஒரு நல்ல கேமராஸ் கொடுத்துருக்காங்க, பிரைசிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நாடு வாங்குற அதே ரேட்டுக்கு உங்களுக்கு டபுள் த ஸ்டோரேஜ் வந்து கிடைக்கும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி அங்கேயுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ்னா நாட் பக்கம் போயிருங்க. இல்லை நான் ரெகுலர் யூஸ் தான் பண்ணுவேன், அப்பப்பதான் கேம் பிளே பண்ணுவேன்னா நீங்க வந்து மோட்டோ H50 Fusion சூஸ் பண்றது பெஸ்டா இருக்கும். உங்க ஒப்பீனியன் என்ன, நீங்க எதாவது சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.